வணக்கம், இது உங்கள் கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம OnePlus 9 Pro அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபோன் ஃப்ரம் OnePlus அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi viewers, the most awaited phone so far OnePlus 9 Pro அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸே வந்து ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. அண்ட் கோட் டெவலப் வித் Hasselblad அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ Hasselblad அப்படிங்கிறது வந்து ஒரு டாப் கேமரா கம்பெனி இந்த வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட சேர்ந்து வந்து கேமரா வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க OnePlus. அண்ட் கேமரா வந்து அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது. பேக்கேஜிங் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓப்பன் பண்ண போகிறோம். லெட்ஸ் அன்பாக்ஸ் OnePlus 9 Pro 5G. ஸோ யூஸ்வலாக அன்பாக்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவரை கஷ்டப்பட்டு கிழிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஈஸியாக வந்து ஓப்பனுக்கு வந்து ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. OnePlusக்குன்னு ஒரு ஆத்தென்டிக் ரெட் கலர் இருக்குது. ஸோ அந்த ரெட் கலரில் தான் பாக்ஸ் இருக்குது. அண்ட் லெட்ஸ் அன்பாக்ஸ். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு சில்வர் கலரில் இருக்குது. அண்ட் கேமராஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸம்ப்ளரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து 2 மேஜர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சின்ன லென்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அமேசிங்காக இருக்குது. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அதோடைய ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NFC டிடெக்ஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஃபோன்லையும் வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணல. இப்போ ரீசெண்டாக அன்பாக்ஸ் பண்ண நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ OnePluஸோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்ட்வேர், அவங்களோட ஸ்டைல், டிசைனில் தான் வந்து அவங்க வந்து யூனிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுவே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம ஃபோனை வந்து கடைசியாக பார்ப்போம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெவர் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஈஸியாக ரிமூவபிளாக இருக்குது. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இங்கே வந்து இது ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே வந்து ரெட் கேபிள் கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlusக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்டிக்கர்ஸ். ஸோ ஃபோன் மேனுஃபேக்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாங்குற டிவைஸோட ஆப்பிள் ஸ்டிக்கர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து உங்களுக்கு வேறு சைஸில் ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ஸில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சைஸ் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் கூட ஒட்டலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ரெட் கேபிள் கிளப். ஸோ இந்த கார்டில் வந்து ஒரு QR கோடு இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வரும். நீங்கள் வந்து OnePlus ஆக்சசரிஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். அண்ட் உங்களுக்கு வந்து குவிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க, சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன், டிஸ்பிளே டெம்பர்ட் கிளாஸ் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். பட் ஓப்பன் பண்ணால் ரொம்ப க்யூட்டாக CEO கிட்ட வந்து ஒரு லெட்டர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபோன் வாங்குற ஒரு கஸ்டமருக்குமே வந்து ஒரு வெல்கம் லெட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் ரீசைக்ளிங், அது மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேப்பரோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கேஸுக்கு வருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் அப்படின்னே சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஒரு ஆஷ் அண்ட் சிமெண்ட் கலர் மிக்ஸில் வந்து நெவர் செட்டில் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து OnePlusோட சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து OnePlus 9 Pro வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கேஸுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த கேஸே அவ்வளோ நல்லா இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, சிலிகான் மெட்டீரியல் இருக்குது, அதே நேரத்தில் ஹை குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ OnePlusோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து அவங்களோட சார்ஜர்ஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ OnePlus 9 Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாப் சார்ஜர் 65 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜருங்க, சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சார்ஜர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C டைப் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து டேட்டா கேபிள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து 2 சைட்லையுமே வந்து சி டைப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் இப்போ வர எல்லா ஃபோன்ஸ் எல்லா மேனுஃபேக்சர்ஸுமே வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து 2 சைடுமே சி டைப் தான் இருக்கும், யூஎஸ்பி டைப் வந்து வராது. ஸோ அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணணும், பழைய சிஸ்டம்ஸ் பழைய லேப்டாப்ஸில் கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும், இல்லைனா கனெக்ட் பண்ண முடியாது உங்களால். இப்போ லேட்டஸ்ட்டாக வர லேப்டாப்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே ஒரு சி டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சொல்லவே வேணாம், OnePlusல பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அதே குவாலிட்டி இங்கேயும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெட் கலரில் இருக்க கேபிள் அண்ட் அந்த ஒயரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. சார்ஜரும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம OnePlus 9 Pro எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து இப்போ வந்து என் கையில் இருக்குது. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு see how OnePlus 9 Pro is. ஸோ ஃபோனோட அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னதான் இது ஒரு பிளாஸ்டிக் பாடியாக இருந்தாலும் கொஞ்சம் கூட பிளாஸ்டிக் மாதிரி இல்லை. அதாவது ஒரு ஸ்டீல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட லிட்டரலாக நீங்கள் வந்து இதில் உங்களுடைய மூஞ்சி பார்த்து தலை சீவலாம், அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கேமரா வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இந்த சில்வர் பாடியில் கேமரா வந்து அழகாக தெரியுது. அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்டரி மைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவோடவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹை குவாலிட்டி மைக் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப்லேயும் வந்து ஒரு செகண்டரி மைக் இருக்குது. சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு ஸ்டைலில் 2 ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கீயும் ப்ரொஃபைல், அதாவது நீங்கள் சைலண்ட் ஆர் வைப்ரேஷன் கன்வெர்ட் பண்ணுற ப்ரொஃபைல் கீ கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து இந்த சைலண்ட் கீ பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் பட்டனுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக 10 out of 10 கொடுக்குற அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ லெட்ஸ் ஆன் OnePlus 9 Pro. ஸோ இப்போ OnePlus 9 Pro பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது. 1 billion கலர்ஸ் கொடுக்கக்கூடிய டிஸ்பிளேங்க இது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் ஆமோ எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 525 ppi டென்சிட்டிங்க. யூஸ்வலாக வந்து ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸோட ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 409 441 அப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 525 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. ஸோ கலர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். OnePlus 9 Proட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 888 கொடுத்துருக்காங்க. ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 660 கொடுத்துருக்காங்க. சொல்லவே வேணாம், இது வரைக்கும் ஆண்ட்ராய்டில் வந்ததுலேயே வந்து த மேக்ஸிமம் Snapdragon ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 தான். ஸோ ப்ராசஸர் வைஸ் வந்து சூப்பர் பேக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபோன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256 GB கொடுத்துருக்காங்க. OnePlus எப்போயுமே பார்த்தீங்கன்னா இருக்குலே மேக்ஸிமம் என்னவோ அதை விட ஒரு ஸ்டெப் மேலே போவாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் 12 GB ரேம் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் இருக்குது, 256 GB மெமரி இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து Snapdragon 888 இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் வந்து ஃபோன் வந்து அப்படியே செம்ம ஸ்பீடாக இருக்க போது, நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் கேம்ஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக பறக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். OnePlus 9 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 11ஓட வருது. Android 11 தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ Android 11 அண்ட் Oxygen OS 11 வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஐகான்ஸ், அதுக்கப்புறம் யூசர் இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ Oxygen OSங்கிறது பார்த்தீங்கன்னா OnePlus உடைய எக்ஸ்க்ளூசிவான OS. இதுவும் வந்து Android கூட சேரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா OnePlus 9 Pro உடைய முக்கியமான ஃபீச்சருக்கு வருவோம், கேமரா. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அது வந்து 1.8 அப்பரேச்சர் அண்ட் உங்களுக்கு வந்து லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குங்க. ஸோ அது இல்லாமல் இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பிரைமரி கேமராவோட பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து 50 மெகாபிக்சல்.
உங்களுக்கு வந்து வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க 3.3x ஜூமோட. ஸோ இந்த லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அமேசிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Hasselblad அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லீடர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் கேமராஸில். ஸோ Hasselblad, கால் ஜீஸ் அது மாதிரி சில கம்பெனிஸ் தான் வந்து ஃபோன்ஸில் வந்து இது மாதிரி கேமராஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ரொம்பவே வந்து பாப்புலராக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த தடவை வந்து Hasselbladம் OnePlusம் சேர்ந்து ஒரு யூனிக்கான காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இந்த OnePlus 9 Proவோடைய கேமராவை வந்து ரொம்பவே அட்வான்ஸாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Hasselblad கலர் கேலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 8K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆகட்டும் இல்லை ஆப்பிள் ஆகட்டும் அதில் பார்த்தீங்கன்னா 8K வீடியோ ஷூட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற ஃபோன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெல்வெட் எண்ணிடலாம் 2-3 மாடல்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக OnePlus வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து நீங்கள் 8K வீடியோஸ் 30 frames per second வரைக்கும் ஷூட் பண்ணலாம். 4K வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 frames per second, 60 frames per second, 120 frames per second வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ஒரு குட்டி ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, அப்ரேச்சர் 2.4 அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். இதுலேயும் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ OnePlus 9 Proவுடைய ப்ரைஸ் அண்ட் அதோடைய ரேஞ்ச் பார்க்கும்போது கண்டிப்பாக செல்ஃபி கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்ஸ் மற்ற ஃபோன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சல் வரைக்கும் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் செல்ஃபி கேமராலே நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய ஃபோன்ஸில் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா OnePlus 9 Proவில் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் வந்து செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் எடுக்கணும் இல்லை 4K வீடியோஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை வீலாக் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா OnePlus 9 Proவுடைய பேட்டரி கேப்பபிலிட்டிஸ். பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கேப்பபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து இப்போ 5000, 7000 வரைக்கும் வந்து ஃபோன்ஸ் வருது. ஸோ ஆனால் OnePlus மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க 4500லேயே வந்து இன்னும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் கூட வந்து அவங்களுடைய பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃபோன் யூசேஜும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்ம ஃபோனோட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து ஒரு 5 to 6 hours இருக்குது. ஏன்னா வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம். நிறைய வந்து ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அதில் தான் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மியூசிக் கிளாஸஸ், யோகா கிளாஸஸ், மேப்ஸ், கூகுள் மேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து யூசேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வீட்லேயே இருக்கிறவங்க அப்படின்னா கூட குக்கிங் ஷோஸ் வந்து பார்க்குறாங்க, அதில் வந்து ரெசிபிஸ் பார்க்குறாங்க. ஸோ ஃபோனோட யூசேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ். ஸோ என்னதான் வந்து பேட்டரி 4000 mAh கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க, அதை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து 65 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 100 வந்து 29 minutesல உங்களுக்கு வந்து ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 50% இருக்குது. 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக 75-80 வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் கொடுத்தது ஒரே ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா OnePlus தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்லையும் வந்து இவங்க வந்து 50% வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இந்த கிட்டில் இல்லை, நீங்கள் வந்து தனியாக வாங்கிக்கலாம். தனியாக வாங்கி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 minutesல ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா OnePlus அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கே வந்து தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய யூனிக் ஸ்டைல், யூனிக் குவாலிட்டி, அவங்களுடைய யூனிக் இன்டர்ஃபேஸ், ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்து யாரெல்லாம் வந்து இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கோ அட் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். OnePlus 9 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அட்ராக்டிவான கலர்ஸில் வருதுங்க. மார்னிங் மிஸ்ட், ஃபாரஸ்ட் கிரீன் அண்ட் ஸ்டெல்லர் பிளாக். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2 வேரியன்ட் இருக்குது. 8GB RAM and 128GB memory, 12GB RAM and 256GB memory. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12GB RAM and 256GB memory மார்னிங் மிஸ்ட். ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 64,999 ஒன்லி, 12GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 69,999 ஒன்லி. எல்லா வேரியன்ட் எல்லா கலர்ஸுமே நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்களுடைய பர்ச்சேஸை பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from DK.